இன்னைக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு பூர்ணம் பண்ண போகிறோம்ல. ஆமாம், கொஞ்சம் எத்தனை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுதோ பண்ணி காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பேஸ் மாவு வந்து முன்னாடியே காமிச்சிருக்கோம், நல்லா கலைஞ்சி உணர்த்தி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுமாரி அரிசியை ஊற வச்சிடணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு நம்ம குளிச்சுட்டு இது ஊற வச்சுட்டு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நைஸாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சினாட ஓகே. அரைக்கும் போது ஜலம் எவ்வளோ விட்டுனாலும் பரவாயில்ல. யூஸ்வலாக நான் வந்து 1 கப்பு அரிசி போட்டுட்டேன்னா 2 கப்பு ஜலம் விட்டுட்டு அது சும்மா அடுப்பில் அப்படியே போட வேண்டியதான். நல்லா அரைச்சது நல்லா அலம்பி எல்லாம் சேர்த்து 2 கப்ஸ் ஜலம் விட்டு அதை நல்லா கிண்டி மாவு மாதிரி பண்ணி வச்சுப்பேன். அந்த மேல் மாவு அப்புறம் பூர்ணம் ஒன்று காமிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். மேல் மாவு எல்லாத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுமாரி 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டு நல்லா இது அப்படியே கை விடாமல் கொஞ்சம் கிண்டணும். நல்லா கெட்டியாகிடும். அது அவ்வளோதான். இந்த ஜலமாக அப்படி இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் வச்சுங்களேன். கை விடாமல் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சுக்கணும். அது ஆக்சுவலி இந்த மாவு தான் வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ஸ்வீட்டுக்கு தானே பண்ண போகிறோம். எல்லாமே ஸ்வீட்டு காரம் உப்பு போடலாமா? போடலாம். இது மேல் மாவு கொழுக்கட்டைக்கு போடலாம். ஓகே, வேறு ஏதாவது ஸ்வீட்னா கிடையாது. இது போடலாம். ஓகே, நான் இது பண்ணிட்டேன். வெந்துடுத்து தொட்டாமல் வருது இல்லையா, வெந்துடுத்து. அப்புறமா மூடி வச்சுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் போட்டு நல்லா தேய்ச்சின்னு பண்ணலாம். இதில் என்ன வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் கிண்டுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து மூடி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே தேங்காய் பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அன்றைக்கி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அளவுனா தேங்காய் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து வெல்லம் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் உள்ளே வைக்கிறது கொஞ்சம் ஸ்வீட் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூட வேணுன்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளத்தை வந்து கரையை விட்டுருக்கேன். ஸோ அதை போட்டுன்ட்டு வெல்லம் போட்டு கிண்ண வேண்டியது. இது எல்லாருக்குமே தெரியும். தேங்காய் போட்டால் கம்மிட்டு போடணும். பிள்ளையாருக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு. அதனால் இது எப்பயுமே இதை பண்ணிவிட்டு ஓகே அதில் கொஞ்சோண்டு இது வச்சுருக்கேன், ஏலக்காய், 1/2 ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு கிண்டி எடுத்துருக்கேன். அவ்வளோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுன்ட்டு வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸில் இதாகிடும். ஓகே, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முச்சுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் வாயில் படுறதுக்கு. ஆமாம் ஆமாம், வேணான்னா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இப்படி போட்டுருக்கோம். அப்படி ஓகே, நல்லா கெட்டியாக ஈரப்பதம் போகணும். இந்த சத்தம் வருது இல்லையா, இந்த சத்தம் அடங்கணும். அடங்கிடுச்சுன்னா ஆயிடுத்துன்னு அர்த்தம். அப்புறம் எடுத்து வைக்கணும். ஆயிடுத்து. ஓகே, இப்போ 2வது வந்து எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சப்போஸ் அன்றைக்கி டைம் இல்லைனா கூட முதல் நாள் கூட பண்ணி வச்சுக்கலாம். மடியாக கொஞ்சம் 10 இல்லாமல் எடுத்து பண்ணி வச்சுட்டுருக்கலாம். ஒன்றும் இல்லை. எப்படின்னா எள்ளு வந்து என்னென்னா ஏன் அப்படி முதல் நாளே பண்ணிக்கிறோன்னு சொல்கிறேன்னா, எள்ளில் ரொம்ப கல் மண் இருக்கும். ஸோ நல்லா அலம்பிடணும். 2-3 வாட்டி ஜலத்தில் நல்லா அலம்பிட்டு அப்படியே வடிகட்டிட்டு அப்புறம் போட்டு அடுப்பில் நல்லா வறுக்கணும். எவ்வளோ எள்ளு எடுத்துக்கிறோமோ அது கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம். வெல்லம் 2த்தையும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். 1 எடுத்துக்கலாமா? 1.5 அப்படி எடுத்துக்கலாம். நான் 1.25 எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா கலைஞ்சி உணர்த்திட்டு வடிகட்டிட்டு நல்லா அடுப்பில் வறுத்துருக்கேன். நல்லா டப்பன்னு வடிக்கிற அளவுக்கு. இப்போ 2த்தையும் இது கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். 2வது போடணும். நல்லா அலசிட்டு அதை வறுத்துடணும். ஆமாம், இதுமாரி இருக்கணும். இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். அப்படி இதாகிடாமல் இருக்கணும். வெள்ளை இது தேங்காய் 2 எடுத்து இப்போ அடுத்தது வந்து மூடி வச்சிடறேன். இப்போ அடுத்து வந்து இந்த பச்சை பயிறு அதை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். சப்போஸ் ஊற வைக்க மறந்து போயிட்டோம்னா விசில் ஒரு 4-5 விசில் விட்டால் அது குழஞ்சிரும். ஒன்றும் இது இல்லை. இந்த பச்சை பயிறுன்னு சொல்லுவாள். ஆமாம், இது வந்து சுண்டல் பண்ணுவோம் நம்ம நவராத்திரிக்கலாம். இது வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். இது எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதே அளவுக்கு வெல்லம், கொஞ்சம் நெய், ஏலக்காய் போட்டு வேணும்னா தேங்காய் எல்லாமே ஆப்ஷனல் தான். தேங்காய் பிடிக்கும் ஒன்றும் உடம்பு பண்ணாது அப்படின்னா எடுத்து போட்டுக்கலாம். பட் இது வந்து இல்லை, வேணாம், இஷ்டம் அது. இப்போ இதை வந்து இதை போட்டு இது பண்ணிடுறேன். இதே இழுப்பச்சட்டிலே பண்ணிடுறேன், வேஸ்ட் பண்ண வேண்டாம்ட்டு. வெல்லத்தை வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி எல்லா பூர்ணத்துக்குமே கொஞ்சோண்டு நெய் விட்டால் நல்லா வாசனையாக நல்லாவும் இருக்கும், இதுவாக இருக்கும். இது அப்படியே நல்லா கெட்டியாகிற அளவுக்கு இது பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி வெந்ததுனால வெல்லம் போட்டோன்னா கொஞ்சம் மூச்சுன்னு இருக்கும். பட் நல்லா அது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளத்தோட சேர்ந்துடும். ஆமாம், வெள்ளத்தோட சேர்ந்துடும். இப்போ இது ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் தேங்காய் போட்டுட்டேன். வேணா போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாட எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயிடுச்சு. அடுத்த இது வந்து நம்ம பூர்ணமெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி நல்லா வந்து பூர்ணம் தான். ஆனால் நாங்கள் பைத்தம்பருப்பும் போட்டுருக்கேன். ஏன்னா கடலப்பருப்பு மட்டும் போடல, பைத்தம்பருப்பு நல்லா விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. ஆனால் அது பைத்தம்பருப்பு அதனால மூச்சுன்னு இருக்கு. அப்படி இந்த கடலப்பருப்பு அது வேணான்னா அப்படியே கொஞ்சம் மசிச்சுக்கலாம் மத்தால. இந்த மூச்சுன்னு நல்லா இருக்கும். நல்லா எடுத்துட்டுருக்கேன். இது அதேமாதிரி 1 ஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு இந்த பருப்பு இந்த எவ்வளோ எடுத்துக்கிறோமோ பருப்பு அதே அளவுக்கு வெல்லம், இல்லை கொஞ்சம் கூட வெல்லம் அதையும் போட்டுட்டு ஏலக்காய் அப்படி போட்டு கிண்ட வேண்டியதான். இது வரைக்கும் பார்த்ததுல எல்லா பூர்ணமுமே வந்து வெல்லம் வந்து ஈக்குவல் அமௌண்ட் தான் இல்லை? நான் ஈக்குவல் தான் போட்டிருக்கேன். நல்ல ஸ்வீட் வேணும்னா 1.25 போட்டுக்கலாம். இது அப்படியே என்ன பண்ணணும்னா நல்லா எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு வச்சுக்க வேண்டியதான். இதுலேயும் இந்த மாதிரி தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம்.
தேங்காய் வேணாலும் இது வந்து தேங்காய் அவ்வளோ அவசரப்படாது. ஏன்னா இந்த இதுவே முழிச்சுன்னு இருக்கும் வெள்ளம் பட்டோடனே சாப்பிட்றதுக்கு அடிச்சு நல்லா இருக்கும். இது எல்லாம் கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் இன்னும் கெட்டியாக ஆகிக்கும். அதாவது வெள்ளம் வந்து பாகு மாரி ஆகிடும் இல்லையா, அதனால் கரெக்டாக இருக்கும். அது ஆகிடுது. இப்போ இது மாதிரி முழிச்சுன்னு இருக்கு இல்லையா கடலைப்பருப்பு, வேண்டான்னா நம்ம நல்லா மசிச்சிடலாம் மற்ற வச்சு. சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து காரம். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக 5மே பண்ணுறது. இந்த தேங்காய் எள்ளு இந்த பச்சைப்பயிறு பருப்பு. இது வந்து காரத்துக்கு ஒன்று உளுந்து வெறும் உளுந்து ஊற போடாமல் 2 கடலைப்பருப்பு ஊற போடணும். ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை, உப்பு இதை போட்டு நல்லா கொரகரன்னு அரைச்சிக்கணும். நைஸாக வேணா கொரகரன்னு அரைச்சிட்டு பருப்பு உசிலி பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஆமாம், 1 டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு 1 கைப்பிடி உளுந்து இது கடலைப்பருப்பு போகிறோம். 2 கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு. இஞ்சி போடுறதில்ல, வேணும்னா போட்டுக்கலாம். ஆக்சுவலி இஞ்சி நான் எப்பயுமே போடுறதில்ல. இது போட்டு நான் இது அரைச்சிக்கிறேன் நைஸாக கொரகரன்னு. கடுகு வெடிச்சோடனே இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா விழுது, அதை போட்டுட்டு நல்லா உதுத்துன்றணும். அதை வெடிக்கட்டும். கொஞ்சம் கொரகரன்னு அரைச்சிருக்கல, கொஞ்சம் கொரகரன்னு அரைச்சிருக்கேன். நல்லா இருக்கும். தான் ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. உசிலி மாதிரி கிண்டிக்கலாம். ஆமாம், உசிலி மாதிரி பண்ணணும். இது வந்து இப்படி உசிலிக்கிறதுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா, இட்லி தட்டில் வேக வச்சுட்டு அப்படியே உளுந்துரும். நல்லா ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதை எடுத்து வச்சிடறேன் இப்போ. ஆமாம், வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னா, இதில் வந்து வால்நட்டு, திராட்சை, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் வந்து பொடிப்படியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேரிச்சம்பழம். இது என்னென்னா இதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பேன் கொஞ்சம். இது வச்சு இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒட்டின்றோம். இப்போ இது வந்து இதில் எதுவும் பண்ண வேணாம், சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். வேணால் இதை கொப்பரை கூட போட்டுக்கலாம். நான் போடல, இப்போ கொப்பரை கூட போட்டுக்கலாம். நல்லா ஒட்டின்றோம். இது கொட்டை இருந்தால் கொட்டையை எடுத்துட்டுறணும். இதை போட்டு பண்ணிக்கிறேன். இதுங்களா அப்படி ஆகிடுது. கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறேன். மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண கெட்டு போகாது. இது வெளில பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். இது எப்போ வேணும் மாவுக்கு அப்பப்போ கிண்டிட்டு குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். இது வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. போட்டு அப்படி கிண்டிடுவேன். இது அப்படியே போட்டு கொஞ்சம் ஆறினோடனே கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுறேன். அப்போ நல்லா ஒட்டின்னு கரெக்டாக இருக்கும். பால்கோவா மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கோவா கடையில் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த பிள்ளையாருக்கு அப்படின்னா ஆற்றுல கொஞ்சம் வச்சு இந்த ஏடு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். ஏடு நல்லா ஜலம் இல்லாமல் நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு அந்த ஏடில் இந்த வெள்ளம் மட்டும் போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு நான் அன்றைக்கி பண்ணுவேன். இப்போ காமிக்கிறதுக்காக கடையில் வாங்கி வந்துட்டேன் இது கோவா. இதெல்லாம் அது மாதிரி வெள்ளம் 2த்தையும் ஒன்றா போட்டோடனே கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இலகிக்கும் இலகும் சேர்த்து இது இலக்கட்டும், பரவாயில்ல. வெள்ளமும் போட்டு இலகிட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கெட்டியாகிடும். இது வந்து பால்கோவா. ஆமாம், இது பால்கோவா மாதிரி இருக்கும். இதுவும் பூரணம் டைப்பில் வைக்கலாம். இதுவும் வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இந்த கோதுமை மாவில் நமக்கு லாஸ்ட் டைம் காமிச்சுக்கலாம் ஹோம கொழுக்கட்டை. இது அந்த ஹோமத்துக்குலாம் நான் கொஞ்சம் பண்ணி வைக்கிற மாதிரி கொழுக்கட்டை இருக்கு இல்லையா, அர்ஜென்ட் ஃப்ரை பண்ணுறது. அதில் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம்ல, சூப்பராக ஃப்ரை பண்ணி போட்டாங்க கோவாவில். ஆமாம், இதுலாம் ஒட்டாமல் வருது பார்த்தீங்க அடுப்பில். சூப்பர். இது அப்படியே எடுத்து வச்சிடறேன். ஓகே. இன்னும் கசகசா. ஆமாக்கா, அடுத்ததுக்கு இது அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்படி ஆகிடுச்சு. பேரிச்சம்பழத்தை அப்படி இது பண்ணோடனே ஆனால் அப்படியே பிடிச்சி அப்படியே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அதே மாதிரி இந்த கோவம் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நல்லா அப்படி பிடிக்க வரும் உள்ள வைக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி இது வந்து எத்தனை எடுத்துப்போம்? 3, 6, 7 ஆகிடுச்சு. இன்னொன்று அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா வேர்க்கடலை. இதுதான் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இப்படி கடையில் கிடைக்கும். இதை வாங்கி வந்துட்டு நல்லா வறுத்துடணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்தமாரி நான் மிக்சியில் போட்டுன்றேன் பொடி பண்ணிக்கணும். எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு அளவுக்கு வெல்லம், கொஞ்சம் தேங்காயும் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் இதை போட்டுட்டு இது 2த்தையும் வறுத்து வச்சுருப்பேன். அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போடணும். வேர்க்கடலையை அதாவது வறுத்து நல்லா வறுத்துன்ட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டுருக்கேன். வெள்ளம் அதேமாரி 1, 1.5 போட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் 2 இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கெட்டியாக்கிட வேண்டியதான். இதேமாரி வேணும்னா பாதாம்லேயோ இல்லை பொட்டுக்கல்லையோ பண்ணிக்கலாம். பட் வேர்க்கடலை தான் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை போடணும். ஆமாம்,
போட்டு காரமாக பண்ணலாம்ல? ஆமாம், காரம் பண்ணலாம். நம்ம அதில் ஸ்வீட் பிடிக்குன்றதுனால ஒன்று ஸ்வீட் மிச்சம் எல்லாம் அது ஒன்று காரம் வச்சு ஸ்வீட் பண்ணுறேன். வேணும்னா இது என்ன பண்ணணும், இதேமாரி ட்ரை இது பண்ணிட்டு இது பண்ணிடலாம். கொஞ்சம் வேக வச்சுட்டுறணும். நல்லா வந்து வறுக்கிறோம் இல்லையா, வறுத்துட்டு நல்லா குக்கரில் 4-5 விசில் விட்டுன்ட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வதக்கின்றலாம். அது வந்து உசுறுல அந்த உளுத்தம்பருப்பு அதே மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். முஸ்லீம் மாதிரி அது ஆகிடுச்சுன்னா இதுக்கு இன்னும் இது என்னங்கன்னா இன்னும் கொஞ்சம் 6 மணிக்கு கெட்டியாகிடும், உருட்டுற மாதிரி வரும். ரொம்ப இதாகிடுதுன்னா கடல மிட்டாய் இப்படி கடிக்க முடியாமல் போயிடும். அதனால் பார்த்துக்கணும், அதை பார்த்து வைக்கணும். இது ஆஃப் பண்ணிடுறேன். வந்து இந்த சோமாசிக்கெலாம் பண்ணுவாள், அதுமாரி பண்ணலாம். இது வந்து நம்ம இப்படி இது வந்து இந்த போடுற ஐட்டம் வந்து நம்ம இஷ்டம் எது வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து கசகசா வந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டுருக்கேன். கசகசா 1 ஸ்பூன் எடுத்துன்னா அது 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல வறுத்துட்டுருக்கேன். கொப்பரை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு தேங்காய் உடச்சின்னு இல்லை, இதுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ அதனால் அந்த தேங்காயும் போட்டுன்ட்டு எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டுறேன். இது கூட பொடி தான், நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுருவேன் இதில். அது என்ன பொடி? அது வந்து கசகசா, தேங்காய், இது அப்புறம் வந்து ஏலக்காய், இது கூட போடலாம். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை போடணும். ஆமாம், சூப்பர். 9 ஆயிடுச்சுல. ஆமாம், இது வந்து இப்போ வந்து பச்சை தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதே கொப்பரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பொடி மாரி எள்ளு பொடி மாதிரி இதுவும் பொடி. 9 ஆயிடுத்து. ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பும் பைத்தப்பருப்பும் வேக வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து 1 டம்ளர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் இருந்தால் சாப்பிட முடியாது, நிறைய இருக்கிறதுனால. வேணும்னா 1.5 போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கடலப்பருப்பும் பைத்தம்பருப்பும் வேக வச்சு அதை எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, இது பேரிச்சி மேதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை, கசகசா, கொப்பரை, ஏலக்காய் பொடி. இது வந்து உளுத்தம்பருப்பு காரம். உளுத்தம்பருப்பு நல்லா பருப்பு சில மாரி உரிச்சுட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 2 கடலப்பருப்பு ஊற வச்சு நல்லா பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சிட்டு, இஞ்சி போடலைப்போ வேணா போட்டுக்கலாம், உறுத்துட்டுருக்கேன். இது வந்து பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சுட்டு வெள்ளத்தை இது கொஞ்சம் தேங்காய் போட்டு ஏலக்காய் இது போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எள்ளு பொடி, எள்ளு நல்லா அலம்பி வறுத்துன்ட்டு வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் போடணும், தேங்காய், வெல்லம், ஏலக்காய். இது வந்து கோவா, அந்த ஸ்வீட்டில் வாங்கிட்டு பால் ஏடு எடுத்துட்டு வெல்லம் போட்டு பண்ணுறது. இது வந்து வேர்க்கடலையும் வெல்லமும் போட்டிருக்கேன். 9 இதுமாதிரி 9 இது வந்து 9 பிள்ளையாருக்கு 9 கக்கடை பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை காமிக்கிறேன். சின்ன இல்லையா, அதை போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சிட்டோம்னா நல்லா இதுவாகிடும். நம்ம கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்படி பிசைஞ்சிட்டு இது வந்து மாவு நல்லா இன்னும் நல்லா வெள்ளையாக வேணும்னா கொஞ்சம் பால் விட்டுக்கணும். அந்த ஜலம் விடுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் பால் விட்டோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வெள்ளையேன்னு வரும். இது என்னென்னா இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஒன்றும் ஆகாது. இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை தொட்டுண்டு பூர்ணம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். கடையில் மோல்டிங் வேணால் மோல்டிங் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கையிலே பண்ணுறோம் பண்ணலாம். இப்போ பண்ணுறேன் நான் நல்லெண்ணெய் விட்டுன்னு தொட்டுன்னு பண்ணோம்னா நல்லா அப்படி என்ன எது வேணாலும் நம்ம இழுப்புக்கு வரும் இந்த மாதிரி மாவு. இதில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஒன்று பண்ணுவேன் போகிறோம்ல. ஆமாம், ஒன்று போட்டுருவோம். ஒரே இடம் எடுத்துடலாம்ல. ஒரே இடம் எடுத்துடலாம். இது பிள்ளையாருக்கு எப்பயும் பண்ணுற மோதகம். இந்த மாதிரி ஷேப்லாம் பண்ணுவேன். என்னென்னா இது மாதிரி பண்ணும்போது உடையாது. வச்சுருக்கோம் இந்த ஸ்வீட் 3மே மோதகம் பண்ணுறேன். அப்புறம் அதை இன்னொன்று இது மாதிரி பண்ணுறேன். இல்லை நல்லா டிசைன் தான் பண்ணலாம். இல்லை இப்படி மடித்து பண்ணும்போது பண்ணலாம். இப்போ சாதாரணமாக பண்ணிட்டுறேன். இதெல்லாம் கோவா இருக்குல்ல. நம்ம ஒரு இது அந்த ஃப்ரை பண்ணி ஒன்று காமிக்கணும்ல, கொழுக்கட்டை காமிச்சிருக்கேன். ஹோம கொழுக்கட்டை. அது ஒரே டைப் தான் இல்லை? அது ஒரு பண்ணலாம், எல்லா மாவுலையும் பண்ணலாம். நான் கோதுமை மாவில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே. சப்போஸ் இது ஹோமம் பண்ணுற அன்றைக்கி சீக்கிரம் 4 மணிக்கெலாம் வரேன் அப்படின்னா இது பண்ண முடியல அப்படின்னா பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது கடையில் இருக்கிறா ஹோம கொழுக்கட்டை வாங்கி வந்துட்டு அப்படியே பண்ணிடுறா. இப்போல்லாம் ஹோமத்துலலாம் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால டைம் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் அந்த கேரட் ஃபார்வர்டில் போட போகிறீங்க இல்லையா, லாஸ்ட் டைம் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அது எல்லாத்தையும் பற்றி சேர்த்து போட்டுருங்க. அதை அந்த சேனலில் போட்டுருங்க. எள்ளு வந்து இப்படி பண்ணிடுறேன்.
பெருசாக பண்ணலாம், நான் கொஞ்சம் குட்டியாக எடுத்துட்டுருக்கேன் பண்ணேன். காரம் மட்டும் இப்படி போடுறேன், மிச்சம் எல்லாமே நான் வந்து இது அடையாளம் தெரியாது, எல்லாமே நான் வந்து இதுவாக போட்டுறேன். காரம் மொதக மாதிரி பண்ணிடுறேன், காரம் மட்டும் அப்படி பண்ணுறேன். இது நல்லா அழகாக பண்ணேன், அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இது பண்ணுறதை. இப்போ அப்படி சும்மா வைக்கிறேன். ஆமாம், இது வந்து இந்த பருப்பு இது கொஞ்சம் இது பொட்டுக்கல்லையா? பொட்டுக்கல்ல இது கசகசா பொட்டுக்கல்ல போடணும். பொட்டுக்கல்லைன்னு இல்லை, ஆக்சுவலாக கசகசா போடுறதுனால இது சோமாசிக்கு வைப்பேன். வெறும் பொட்டுக்கல்லையும் நல்லாயிருக்கும், ஏன்னா வேர்க்கல்லையும் பண்ணுறதுனால பொட்டுக்கல்லையும் போட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக நான் கொஞ்சம் கசகசா போட்டேன். ஓகே. ஸோ பூரணத்துக்கு பேர் என்ன? கசகசா போடணுமா? ஆமாம், கசகசா போடணும். எல்லாமே ஒன்று ஒன்று பண்ணியிருக்கேன். முடிச்சு ஆட்டம் ஸ்வீட் எல்லாம் அமிர்த கிளாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம், வெறும் உளுந்து மட்டும் இது ஸ்டெப்பு மாதிரி பண்ணியிருக்கேன். வெந்துட்டு எடுத்துடுறேன். எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுருவா. வச்சுருக்கேன். இன்னொன்று எத்தனை காய், எத்தனை பழம், எத்தனை பூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் கேரட் ஃபார்வர்டு சொல்லுங்கள். 21 பூ, இலை. அது அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் போடலாம். கதை சொல்லணும். இந்த பிள்ளையார் வந்து படிப்புக்கு அந்த எல்லா விக்னமும் போகிறதுனால கண்டிப்பாக வந்து பிள்ளையார் சதுர்த்தி வந்து எல்லாருமே கொண்டாடணும். எல்லாம் ஸ்வீட், இது எல்லாமே. இது மட்டும் வந்து உளுந்து காரம். ஸோ 9 பூர்ணம். 9 Awesome, Jayashree. Thanks.